हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे हर हर नमः पार्वती पतये மாணிக்க வாசகர் அப்படிங்கிறவர் பரமேஸ்வரனுடைய பக்தர். திருவாதவூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் ஆச்சரியமா அவதாரம் பண்ணி குழந்தையிலிருந்தே அத்தகைய ஞானம் சகல சாஸ்திரங்களையும் படித்து அறிந்தார். அரிமர்தனன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டியன், அந்த அரிமர்தன பாண்டியனுக்கு மந்திரியாக அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். சிவபக்தர் தான், சிவபக்தி தான் அவருக்கு. சிவர் தனதாட்கொள்ளணும். இந்த சம்பிரதாயத்தையே சொல்லுவா, பாலை கொடுத்து ஒருத்தரை தனதாட்கொண்டார், சூளை கொடுத்து தனதாட்கொண்டார், ஓலை கொடுத்து தனதாட்கொண்டார், காலை கொடுத்து தனதாட்கொண்டார். எல்லாரையும் தன் பக்தர்களை தன் திருவடியில் எப்படி சேர்த்துக்கிறாரும்பார். அதுபோல இவருடைய சரித்திரத்திலையும் ஒரு லீலையை பண்ணணும் என்று பரமேஸ்வரன் சங்கல்பிச்சான். குதிரைகள்லாம் நிறையா அழியர், குதிரைகள்லாம் இல்லைன்னதும் சில பொற்காசுகளை இவரிடத்துல கொடுத்து நிறையா குதிரைகள்லாம் வந்திருக்கு காரைக்காலில், அங்கே அந்த சமுத்திரத்தில் வந்து முற்றுகையிட்டு இருக்கு, அந்த குதிரைகள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இவரை அனுப்புகிறான் மாணிக்க வாசகரை. இவர் போகிறார். திருவாதவூரார் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். மாணிக்க வாசகர், திருவாசகம் பாடினார் இல்லையா, மாணிக்க வாசகர். இவருடைய வாக்கு மாணிக்க மணி போல ஜொலிக்குமா. திருவாசகத்துக்கு ஈடு உண்டோ? திருவாசகம் அறியாதார் ஒன்றும் அறியாதார் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். திருவாசகம் தெரியலேனா அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சைபர் தான் அப்படின்னு அர்த்தம். இவர் குதிரை வாகனம் அப்படின்னு தான் போறார். இப்படி போகும் பொழுது திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் பரமேஸ்வரனே குருவாக இருந்து எந்த க்ஷேத்திரங்கள்லாம் போகிறாரோ சிவனை தரிசனம் பண்ணிட்டு போவார். இப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு மரத்தடி, அந்த மரத்தடியில் ஒரு யோக புருஷன் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார், மீசையும் தாடியுமா. இவரை பார்த்ததும் அவருக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணி ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். இந்த ஞானத்தை பெற்று கொண்டதும் மாணிக்க வாசகருக்கு ஞானம் வந்துடுத்து. தான் வந்த காரியம் அவருக்கு மறந்தது. கொண்டு வந்த பணத்தால் கோவில்களை கட்டிவிட்டார். அந்த கோவில் திருப்பணி பண்ணிவிட்டார். எப்படி பத்ராஜல ராமதாஸ் அரசனுடைய பணத்தை எடுத்து ராமருக்கு எப்படி கோவில் கட்டினார், பத்ராஜலத்தில் இன்னைக்கு இருக்கே, அதுபோல இவர் அரசன் குதிரை வாங்க பணத்தை கொண்டு கோவில் திருப்பணி பண்ணி. இவரே கோட்டீஸ்வரன் தான், இருந்தாலும் அரசாங்க படம். இதுலேருந்து என்ன தெரிகிறது, அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு பங்கு அந்த அரசாங்கிறவன் கோவில் திருப்பணிகளுக்காக கொடுக்கணும். கோவில் இருக்கிற பணத்தை எடுத்து தான் ஜோபியில் போட்டுக்க கூடாது. அரசாங்கத்தில் இருக்கிற பணத்தை கோவில் திருப்பணிக்காக கொடுக்கணும். ஏன்னா ஒரு கோவில்னால எத்தனை பேர் வாழ்றா தெரியுமா? ஒரு கோவில் எடுத்துட்டா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூட்டி பெருக்கிறவா, அந்த மரத்தொழிலாளிகள் புஷ்பம் தொழில் பண்ணுறவா, சுவாமியினுடைய படங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவா, கும்பாபிஷேகம்னா அதுக்கெல்லாம் விதானங்கள்லாம் கற்றவா, ஒரு கோவிலை வச்சு 1000 குடும்பம் வாழறது. இன்னைக்கே தமிழ்நாட்டில் எந்த கோவில் வேணா எடுத்துக்கோங்க, சின்ன கோவிலே இருந்தாலுமே எத்தனை குடும்பம் வாழறது. அந்த கோவிலை அழிக்கலாமோ? பின்ன என்னன்னா, நீ கோவிலை வளர்க்க வளர்க்க, கோவிலுடைய சொத்தை நீ சேர்க்க சேர்க்க, அந்த கோவிலை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய குடும்பம் வளரும். அந்த குடும்பம் வளர வளர அந்த நாடு வளரும். அந்த நாடு வளர வளர லோகத்துக்கே க்ஷேம். அப்படிதானே இருந்தது. பொற்காலம் பொற்காலங்கிறாளே, பாண்டியனுடைய அரசாட்சியில் எப்படி பொற்காலமாக இருக்க முடியும்? எப்படி பொற்காலமாக இருந்தது? சோழனுடைய காலங்களில் சோழன் அப்படிதான் அரசாட்சி புரிந்தான். அவனுடைய காலம் தான் பொற்காலம்னு சொல்கிறாளே. ஏன்னா பிருகதீஸ்வரன் கோவிலை கட்டினா பொற்காலமாக இருந்தது. இத்தனை கோவில்களை எல்லா ராஜாக்களும் தன் பிராணனுக்கு மேலே கோவில்களை வச்சு கட்டினான்னு சொன்னா என்ன விளையாட்டா? என்ன கோவிலை கட்டுறார். இதை கேள்விப்பட்டா அரிமர்தன பாண்டியன் பொற்காசை கொண்டு கோவிலை கட்டிவிட்டாரா? குதிரை எங்க? குதிரை வரும்போ குதிரை வரும்போ குதிரை வரும்போன்னு 2-3 தடவை இப்படியே ஆயிடுச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சின்னு வாடான்னுட்டான். அரெஸ்ட் பண்ணி அழைச்சின்னு வந்து அவரை ஹிம்சிக்கிறார். மாணிக்க வாசகரை ஹிம்சிக்கிறார். வெயிலில் கொண்டு நிறுத்துறான். பரமேஸ்வரன் பொறுத்துப்பாரா? உடனே பரிகளை எல்லாம், நரிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நரியெல்லாம் குதிரையா மாத்திட்டார். குதிரையா மாற்றி கொண்டு வந்து அவன் முன்னாடி கொண்டு நிறுத்திவிட்டார். ஏக ஆயிரக்கணக்கான குதிரைகள்லாம் வந்துடுத்து.
வந்ததும் இவரை விடுவிச்சுட்டான். சொன்னது சொல் போல இருந்துட்டார், அதனாலன்னு சொல்லி இவரை விடுவிச்சுட்டான். ஆனால் பரமேஸ்வரன் ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கார். அதில் அஸ்வம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் குதிரைகளுக்கு அஸ்வஹான்னு பேர். அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. ரொம்ப வேகமாக செல்றதுனால அஸ்வம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நாளைக்கு விடிஞ்சா இருக்காதுன்னு அர்த்தம். அவனுக்கு அது தெரியல, அவனுக்கு வடமொழி தெரியாது, அவனுக்கு தெரியல. காலமே ஆனதம் இந்த குதிரைகள்லாம் மறுபடியும் நரிகளாக ஆகி, ஏற்கனவே வியாதி வந்து 4 குதிரை தான் இருந்தது அவன் ராஜ்யத்தில். எல்லா குதிரையும் கடிச்சுட்டு நரிகள்லாம் ஓடினதும் எல்லா குதிரை பாகலாம் அங்கே வந்தான். நரியா மாறிடுத்து சார் ராஜன்னு, ஏ மகாராஜா, குதிரையெல்லாம் நரியா மாறிடுத்து, நரியெல்லாம் குதிரையா மாறிடுத்து, குதிரையெல்லாம் நரியா மாறிடுத்து, இருக்கிற குதிரையெல்லாம் கடிச்சுடுத்து, எல்லாம் ஓடிடுத்தோம். வைகையாரை திறந்து விடுடான்னா, நரிகளெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக பரமேஸ்வரனே வைகையாரை திறந்து விட்டார். வைகையாரெல்லாம் எல்லாம் உள்ள புகுந்துடுத்து, மண்ணடிடான். பரமேஸ்வரனே வந்து மண் அடிக்கிறார். என்ன கூலி வேணும் கேட்டார். பிட்டும்பா, இந்த புட்டுன்னு ஒன்று சாப்பிட்ற பார்த்தா, அது அந்த கூலிக்கு பரமேஸ்வரன் வந்து மண் அடிக்கிறார். தரம்பால் அடித்தான் பரமேஸ்வரன் தெரியாம. இப்படி முதுகலை அப்படி அடிச்சானா இல்லையோ, எல்லாரும் முதுகலையும் சுளீர்னு தான். எவன்லாம் வேலை பார்க்குறாளோ, இதனால அது அவனை அடித்தா அவனுக்கு தானே வலிக்கும், அடிக்கிற எனக்கும் வலிக்கிறது, இருக்கிற எல்லாருக்கும் வலிக்கிறது. புரிஞ்சுண்டார். வந்தது சர்வேஸ்வரன். பிட்டுக்காக மண் தூக்கினாரே சர்வேஸ்வரன். ஜகத்தையே ஜெகநாதனான சர்வேஸ்வரனுக்கு இதுன்னு தலையெழுத்தா? மாணிக்க வாசகருக்காக தானே செய்கிறான். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமளம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. அச்சோ பதிகம்னு ஒரு பதிகம். அச்சோ 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 ஆச்சரியம். என்னை காப்பாற்றுறதுக்காக அந்த சர்வேஸ்வராணி வந்தையா? முத்தி நெறி அறியாத, முக்திங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது, மூர்க்கரோடு முயல்வேனை. உன்னை புரிஞ்சுக்காம அசத் சங்கத்தில் இந்த சம்சாரத்தில் மாட்டிண்டு நான் தவிச்சேன். சரி, ஞானம்தான் இல்லை, ஞான சம்பந்தனை போல அப்படின்னாலும் அப்பற போல பக்தியாவது உண்டோனா? பக்தி நெறி அறிவித்து, எனக்கு பக்தியும் கிடையாது. ஆனால் பக்தினா என்னன்னு எனக்கு அந்த பக்தியை கொடுத்து பழவினைகள் பாரும் வண்ணம், என்னுடைய அனாதி ஜென்மமா நான் பண்ண அந்த வாசனைகளெல்லாம், என் கர்மாக்களெல்லாம் நீக்கி சித்தவளம் அறிவித்து என் சித்தத்தை பரிசுத்தமாக ஆக்கி என் உள்ளம் கவர்கொள்ளும் கல்வன் ஆற, என் சித்தத்தை என்னிடத்திலே திருடுகின்ற திருடான்னு அர்த்தம். கல்வன்னா திருடன் தானே. பரமேஸ்வரனும் கிருஷ்ணன் தான் திருடான்னா பேசாம இருப்ப. யாராவது ஒரு மாமாவை பார்த்து திருட்டு மாமாவே அப்படின்னா சும்மா இருப்பாளா? குழந்தைய பார்த்து திருட்டு பயிலேன்னா குழந்தை சிரிக்கும். அதை போல கல்வா, சோரா, திருடான்னு கிருஷ்ணனை கூப்பிடலாம், இல்லை சிவனை கூப்பிடலாம். அதை போல என் சித்தத்தை திருடி என் சித்தத்தை பரிசுத்தமாக ஆக்கி, எப்படி ஆக்கினேன்? பரிசுத்தமான எப்படி ஆக்கினேன்னா சிவமாக்கி. சித்தத்தை சிவமாக்குறதுனா என்னன்னு புரியல. சிவமயமாக போய்டுறது. கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் முடிச்சுருந்தாலும் தூங்கின்றிருந்தாலும் வாயிலேருந்து வரது நமச்சிவாயமேங்கிற மகாமந்திரம். சிவமாக்கி என்னை ஆண்ட, என்னை அரசாட்சி பண்ணுகின்ற அரசா, அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார். இப்படி நீ என்ன ஆக்கியிருக்கியே, இதை மாதிரி ஒரு பாக்கியசாலி லோகத்தில் உண்டோன்னு எனக்கு தெரியல. அதனால என்னன்னா அச்சோவே. இவரும் திருமகாமந்திரத்தினுடைய பெருமையைத்தானே சொல்றார், பஞ்சாட்சரத்தினுடைய பெருமையைத்தான் சொல்றார். புராணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பல கதைகள் உண்டு. புராணங்கள் இங்கே புராணங்கள் எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா புராண கதைகளையே இங்கே தேவாரத்தில் பல இடங்கள்ல நாயன்மார்கள் புராண கதைகளையும் பாடுறது வழக்கம் உண்டு. இருந்தாலும் கூட இவர்களுடைய கதை, இந்த நால்வர்களுடைய கதையை முக்கியமாக எடுத்துண்டு, இந்த நால்வர்கள் தானே சைவ சித்தாந்தத்துக்கு முக்கியமானவா. இவாளுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் அனாதிக ஜென்மமாக இருக்கு. சைவ சித்தாந்தம் இவாளை ஏற்படுத்தினான்னு இல்லை. ஆனால் சிவபக்தி,
இன்னைக்கு சிவபக்தி இருக்கு அப்படின்னா இந்த நால்வர்கள் போட்ட பிச்சை தான், இந்த நால்வர்கள் காட்டின வழிதான். சம்ஸ்கிருதத்திலையும் இவா நாயன்மார்களுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய பல கிரந்தங்கள், சிவபக்த விலாசம், சிவபக்த லீலார்ணவம் முதலிய கிரந்தங்கள், அநேக கிரந்தங்கள் இருக்கு. இருந்தாலும் முக்கியமாக தமிழ் கிரந்தமாக எடுத்துன்றதுக்கு காரணம் தமிழ் கொடுக்கக்கூடிய ஒரு உருக்கம், தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு. செம்மொழியாச்சே தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாளே, தமிழ் மொழிக்கு பெருமையே சிவபக்தி தான். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நீங்கள் இலக்கணங்கள், இலக்கியங்கள் எதை வேணால் எடுத்துக்கோ, சங்க இலக்கியங்கள் எதை வேணா, ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் சொல்கிறாளே எதை வேணா எடுங்கோ, எதை எடுத்தாலும் அதில் பகவத் பக்தி இருக்கும், சிவபக்தி இருக்கும், அதில் பகவத் பக்தி இருக்கும். நீ பகவத் பக்தியை தமிழ் மொழியிலேருந்து நீ நீக்கிவிட்டேன்னு சொன்னால் தமிழே எதுக்குமே, எந்த மொழிக்குமே சொல், எந்த மொழிக்குமே பெருமைங்கிறது அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய பக்தி தான், பகவத் பக்தி தான். அந்த பகவத் பக்தி திளைந்து இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்தது. ஒரே சமயத்தில் இருந்தவா நாயன்மார்கள், ஆழ்வார்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரே, ஞான சம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் ஒரே சமயத்தில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே சஞ்சாரம் பண்ணவா. நான் ஆச்சரியம். 108 திவ்யதேசம் இருக்கு, சிவஸ்தலங்கள் அப்படின்னு கிட்ட எடுத்துட்டோன்னு சொன்னால் ஆயிரக்கணக்காக இருக்கு. அதில் நாயன்மார்கள் பாடின சிவஸ்தலங்கள்னு எடுத்துட்டோன்னா 275 776 இருக்கு. அநேக சிவஸ்தலங்கள் இருக்கு. ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் நம்ம வழியாலாம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வழியாக யாரோ ஒரு நாயன்மார் போயிருக்கணும், இல்லைன்னா இங்கே சிவன் எப்படி வந்து உட்காருவா, சும்மா வந்து பரமேஸ்வரன் உட்காருவரா? இந்த வழியாக இங்கே மயிலாப்பூருக்கு வரும்பொழுது நம்ம நங்களூர் ஒரு வழியாக போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சம்பந்தரோ போயிருக்கணும். ஏன்னா கபாலீஸ்வரனை தரிசனம் பண்ணும்போது தர்மலிங்கேஸ்வரனை தரிசனம் பண்ணாமல் இருந்திருப்பாரா என்ன? ஏன்னா மோட்சம் பெற்ற இடம் உண்டு. திருஞான சம்பந்தர் மோட்சம் பெற்றார்னு ஒரு ஸ்தலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மோட்சம் பெற்ற இடம் சிவக்ஷேத்திரமாக இன்னைக்கு போயிடுது. ஒரு இடத்துல ஜோதி வரம், அந்த ஜோதிக்குள்ளே நீ பிரவேசிச்சியான்னு சொன்னால் மோட்சந்தாங்கிறார், மோட்சந்தான் சொல்கிறார். அந்த இடத்துல இன்னைக்கு சிவன் கோவில் இருக்கு. ஞான சம்பந்தருக்கு எந்த இடத்துல முக்தி கிடைச்சதோ அந்த இடத்துல சிவன் கோவில் இருக்கு. அப்போது நாயன்மார்கள் சஞ்சாரம் பண்ண இடத்துல சிவன் கோவில் வருங்கிறது ஆச்சரியம் இல்லையே. நாயன்மார்கள் அவர்களுடைய திருவாக்கினால பஞ்சாட்சர மகிமையை, சிவநாம மகிமைகளை எப்படி சொன்னா அப்படிங்கிறத நாம் இன்று அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சது. மேலே நாளைய தினம் தக்ஷயஜ்யம் அப்படிங்கிற அருமையான சரித்திரம், புராணங்களில் சொல்லப்பட்ட சரித்திரம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.